மேக்ஸிமம் எஃபர்ட். வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன அப்படி கட் பண்ணிக்கோங்கண்ணே. இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெய்லர் பார்க்க போனால் லப்பர் குண்டு ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம், ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. என்டிரோவா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுவும் கிரிக்கெட் பற்றி தான். ஆல் சலால் எப்போ இறக்குவாங்க? ஆல்சல் வந்துருச்சுன்னு இதில் வராங்க, இறக்குறாங்க. சன்னெக்ஸில் இறக்குறாங்க. யார் சொன்னா? ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா பாரு. சன்னெக்ஸ்ல சொல்லிட்டாங்க, அது ஃபேக் நியூஸ், ஃபேன் மேட் இமேஜ் சர்க்குலேட் ஆகுது. சரி, ஓகே விடுங்க. என்னமோ ஒன்று ஆர்டிஸ்ட் பூமாலை இல்லமா, வேற ஆடுதல் வரைக்கும் போயிருக்காரு. அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதல் இருக்காருன்னா வேண்டாமா? எவ்வளோ அப்படி வந்தாலே அவரை மட்டும் ஜார்க்கண்ட் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்துதான் இருந்திருப்பாரு. நம்ம ஊர்ல பூமாலை என்ன கெத்து மாதிரி அவங்க ஊர்ல அவங்க கெத்தா இருப்பான். நம்ம கெஸ்ட் பிளேயரு இவன் திறமையை நம்பி எந்த டீம் கொடுக்குதோ அந்த டீம் தான் விளையாடுவாப்ல. தெரியும், ஸ்கூல் படிக்கும் ஒரு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னா அழுது போனானு அந்த இது சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. வீட்டுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன அழுங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் நல்லா இருப்பா. எப்படி வாங்குவோம்? உனக்கு ஒன்று பிடிக்கிட்ட உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேச வேணா வச்சுக்க. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றேன்ல, இன்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஒரு விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்கள நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து வாட்சிக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணும். என்ன பண்ணுறோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? அடிக்கடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, அதையும் ஆரம்பிச்சிட்டேன். ஊருக்கு நல்லவனா இருக்கிறாங்களா, வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. சரி உண்ணா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதே தான். இந்த வருஷம் 3 கிரிக்கெட் படம் வந்திருக்கு. லால் சலாலும் இந்த வருஷம் தான் வந்துச்சா? ஆமாண்டா. எனக்கு ப்ளூ ஸ்டார் மாதிரியே தான் இருந்துச்சு அப்படியே பார்க்க. ஏன்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கிடையாது, இந்த ட்ரெய்லர் கிளைமேக்ஸ் ட்விஸ்டா. மாமனாரோட கிரிக்கெட் விளாட போனா, ஆனால் அட்டகத்தி தினேஷ் எதுவும் ட்ரை பண்றாப்புல. மேலே தூக்கி பண்ணுறாங்க. விசாரணைக்கு அப்புறம் எதுவும் பெருசா உலக போரின் கடைசி குண்டு அப்படின்னு படம் கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். குண்டை வச்சுக்கிட்டு இவன் எடைக்கு போட வேண்டாம், இவன் இந்த எடைக்கு போடுற இடத்துல வந்து ஒரு குண்டை வந்து எடைக்கு போட்டு போயிடுவேன் அவனை ஒருத்தன். அதை வந்து நார்த் இந்தியாவில் போய் எடைக்கு போடணும். போகிற வழியில் வந்து இவனுக்கு குண்டுன்னு தெரியாமல் போயிடுவான். அங்கே சொல்லிடுவாங்க, இது வந்து ஒரு டைம் பாம்பு வச்சுட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்க, வெடிச்சிருண்டா, எங்கேயாத்துக்கு போட்டுரு அப்படின்ட்டு. இவன் எங்கே போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதை என்ன எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கிறதான் கதை. இந்த ட்ரெய்லர் வந்து அப்படியே ப்ளூ ஸ்டார் மாதிரியா இருந்துச்சு. ஒருவேளை இதே ஒரே வருஷத்தில் வரனால போட்டிருக்கோம், ஒரு 2 years கேப் சொல்லிட்டு தான் மேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேபி அதில் வந்து என்ன கணிக்க போனோன்னா, அதில் வந்து ஒரு நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து அந்த இடத்துக்காண்டி தான் சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இதில் எதுக்காண்டி இவங்க மோதுறாங்கன்றது வந்து படம் பார்த்தா தெரியும் போல. இது வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி தானே இருக்கு. யார் வந்து கெத்து பேரே கெத்து ஆகும் இல்லை. அதான் அவங்க இந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு இதுக்கு தெரியுமா, நம்ம இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ஹிண்ட் வரும்ல. இப்போ இவங்க இதுக்காண்டா வந்து சண்டை வருது. இப்போ இதில் வந்து அவங்க வந்து கெத்துன்ற மீனிங் தெரியுது. இப்போ இவங்க தான் கெத்துன்ற, இவங்க தான் கெத்து, நான் தான் ஜெயந்திம்னா இதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. பட் வந்து அந்த ஃபைட் வந்து முதல்ல எதில் ஆரம்பிச்சுன்றது தெரியும்ல. இயர்ஸ் ஆஃப் கேப் வந்து இருக்கும். ஏன்னா தினேஷ் வந்து முதல்லேருந்தே விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ இவன் வந்து அப்போ பிறக்காத மாதிரி தானே இருக்கும். இவன் வந்து சின்ன பையன், ஏன்னா மாமனார்னா அதான் சின்ன பையன். அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்க யாருன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல. மேபி அதான் ஸ்க்ரீன் பிளேல மேபி நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து அந்த படம் நமக்கு ஞாபகம் வராது. வந்து மோஸ்ட்லி ஸ்க்ரீன் பிளேனா சென்னை 6 பிரிச்சிருப்பாங்க. 2 படம் நல்லா இருக்குமா, நான் 2 படத்தையும் நல்லா இல்லைன்னு ஒரு சிலர் ரிவ்யூ கொடுத்துக்கிருந்தாங்க பைத்தியக்காரி. இதில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, வந்து கிரிக்கெட் வந்து வேணும்னே படத்தில் திணிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. ப்ளூ சட்டை
இல்லை வேணாம். ப்ளூ ஸ்டார் மாதிரி இருந்தாலும் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும்ல, அதுக்காண்டி சொன்னேன். ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லை லால் சலாம் மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை இருக்கணும். ஏன்னா எனக்கு லால் சலாம் பார்க்கணும் இப்போ கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்து. லால் சலாமெல்லாம் இருக்கானே வாய்ப்பு தானே. வாய்ப்பில்லை. ஏன்னா இங்கே வந்து அதுக்கு எட்டாப்பில் வந்து அந்த மதம் அந்த எதுவுமே அந்த ரிலேட்டடாக இல்லை. உங்களோ இது என்னன்னா ஃபுல் வந்து இந்த கிரிக்கெட் வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க. இல்லை பாலு, லால் சலால் படம் வந்து கதையே அவங்ககிட்ட இல்லை, இந்த கார்டிஸ் தொலைஞ்சு போச்சாங்களா, அதனால வந்து அது என்ன படம் தெரியல. தலைவர் கடிக்கிற ஒரு குத்துலைக்கு தான் ஆர்டிஸ்ட் திருநாள் நான் அவங்க கேட்க விரும்புகிறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் வெளியே விடுங்க, நல்லா பார்த்துக்கோ. சிறுத்தை சிவாவுன்னு அடிக்கல. அது யாருண்ணே நீங்கள் விடுங்கண்ணே, அவரே மனசு உண்டு போயிருப்பாருண்ணே விடுங்க. அவரே விட்டு மனசு உடச்சுன்னு பார்க்கலாம். நேற்று பண்ண இருக்கலாம் விடுங்க, ஆனால் ரெஸ்ட் விட்டுருங்க இன்றைக்கி வேணும். இன்னைக்கு ஒரு நாள் வேணாம், நான் வேற ட்ரெயிலர்லாம் சொல்கிறேன். சரி ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எனக்கு அடிக்கணும், கண்டிப்பாக ஓடும். பந்தயம் அடிக்குன்றியா? இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் நல்லா வேகமாக போகும், ஆனால் நல்லா ஓடிடும். ஓடணும். ஹரிஷ் கல்யாணுக்காண்டி ஓடுதோ இல்லையோ, தினேஷ் கண்டி ஓடணும். அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டு வயசான மாதிரில வயசாச்சு உண்மையில அவருக்கு. ஆமாம்ல அவன் வயசாக அவருக்கு ரெகக்னிஷன் நல்ல உண்மையில் நல்ல ஆக்டர் தான். ஆனால் தரமாட்டாங்க. அவரோட படம்லாம் இன்னொரு படம் போலீஸ் அவர் நடிச்சிருப்பா தெரியுமா, கான்ஸ்டபிளா செம்ம காமெடியா இருக்கும். இவங்க இவர் கூட திருடன் போலீஸ், திருடன் போலீஸா அதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும். அந்த படம்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டட் படம் அதெல்லாம். அந்த படம் நல்லா இருக்கும் பார்த்துருக்கீங்க. நம்மளும் பார்த்த ஆக்டரே பார்த்துட்டு போர் அடிச்சு. இப்போ விஜய் கிளம்பிட்டாரு, அஜித் வரவே மாட்டாரு, ரஜினி கமல் ஃபீல்ட விட்டு விக்ரம் என்ன இல்லை. எனக்கு ஒரு மீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா வந்து கோட்டு படத்தில் வந்து அஜித் வந்து அப்பியரன்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு. நான் ஏன் ஷூட்டிங்கே போக மாட்டேன், ஷூட்டிங்கே சொல்லுவேன். ஏன்னா நான் ப்ளூ ஸ்டார் வந்தனால எதுவுமே சொல்ல முடியல, எக்ஸாமில் சொல்லிட்டோன்னே. அந்த ரெண்டு பேரோட ஈகோ கிளாஸ் தான் ட்ரெயிலரில் காமிச்சாங்க. இதுவும் அதே மாதிரி தான். என்ன அதில் வந்து ரெண்டு பேரும் யங்ஸ்டர் அதனால கொஞ்சம் போட்டி நல்லா இருந்துச்சு. கரெக்ட். இல்லை வந்து எங்கள் மாமா அப்படின்னும்போது வயசு இப்போ வந்து சின்ன பையன் போது அவங்க கொண்டு மேலே வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம தான் இது இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து 20 வருஷம் நம்ம தான் எத்தனை வருஷம் சொன்னால் 20 வருஷம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், நம்ம தான் கெட்டு இந்த மாதிரி. அவங்க வந்து ஒரு இதில் இருக்காங்க. மேபி இப்படி கூட இருக்கலாம், 20 வருஷத்தில் நாங்கள்லாம் கப்படிச்சிருக்கோம், நாங்களாம் இனிமேல் அடிக்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த இது வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி வேணால் ஸ்டோரி மேக் பண்ண வரலான்னு தோணுது. நீ வந்து இப்போ கங்குவா பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்க, கங்குவா வேட்டை தானே பேசிக்கிட்டு இருக்க. இல்லை, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வந்து நமக்கு எதிரி வந்து சூர்யா கிடையாது, சிறுத்தை சிவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு 3 ட்ரெய்லர் இருக்குது. Until then, bye from Trojans தமிழ். பில்லான்னு ஒரு படம் இப்போ ரஜினி நடிச்சது. அதுக்கு முன்னாடி ஹிந்தியிலேருந்து வந்து இது வந்து ஒரே கதை தான், ஒரே இது. ஆனால் ஷாருக் கான் நடிக்கும் போது ஸ்க்ரீன் பிளேவே வேற. என்னதான் கதை ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வேற. அங்கே வந்து அதுவும் ஹிட்டு. திருப்பி அதை வந்து இங்கே அஜித் நடித்தப்ப சேம் ஸ்க்ரீன் பிளே, ஆனால் வந்து இவங்களோட இது தமிழுக்கு ஏத்தாப்புல மாற்றி அதுக்கு ஏத்தாப்புல இது பண்ணி எல்லா படமும் ஹிட்டு. அந்த பில்லா கதையே ஹிட்டு, அங்கே ரஜினி நடிச்சப்பையும் ஹிட்டு. என்ன ஸ்க்ரீன் பிளே வந்து முக்கியம், நம்ம எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றது தானே இருக்கு. நம்ம எதை பற்றி பேசணுமே தெரியல, படத்து ட்ரெயிலர் பற்றி பேச இல்லைடா, நான் சொல்கிறேன் ப்ளூ ஸ்டார் மாதிரி இருந்தாலும்